தேனி மாவட்டம் கம்பத்தில் கம்பம் மெடிக்கலின் 50 முதல் 80% வரை மலிவு விலை மருந்து விற்பனை பிரிவு திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கம்பம் போக்குவரத்து சிக்னல் பின்புறம் ஓடக்கரை தெருவில் அமைந்துள்ள கம்பம் மெடிக்கல் மலிவு விலை மருந்து விற்பனை பிரிவை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். விழாவில் மருத்துவர் சையது சுல்தான் இப்ராஹிம் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் வின்னர் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் வின்னர் அலீம், கம்பம் மெடிக்கல் உரிமையாளர் தர்வேஷ் மைதீன், முகமது ஷரீஃப், தீன் ஹாஜியார் ஆகியோர் வரவேற்று பேசினர். சிறப்பு அழைப்பாளர்களாக ஜமாத் தலைவர் ஜைனுலாப்தீன், திமுக கம்பம் வடக்கு மற்றும் தெற்கு நகர செயலாளர்கள் வீரபாண்டியன், பால்பாண்டிராஜா, பாரதிய தமிழ் இலக்கிய பேரவை பாரதன், இந்தியன் கேஸ் ஏஜென்சி பொன் காட்சி கண்ணன், கம்பம் சாதிக், நேதாஜி அறக்கட்டளை பஞ்சுராஜா, அதாயி அரபிக் கல்லூரி தாரிக் அகமது, பிஸ்மி மெடிக்கல் சாதிக் பாஷா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மருந்து பொருட்களை வாங்கி வியாபாரத்தை துவக்கி வைத்தார். கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் வின்னர் ஸ்போர்ட்ஸ் மற்றும் கம்பம் மெடிக்கல் சார்பில் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து கம்பம் மெடிக்கல் உரிமையாளர் கூறுகையில், கம்பம் மெடிக்கல் முற்றிலும் மக்கள் சேவைக்கான மருந்தகம். தற்போது மலிவு விலை மருந்து விற்பனை பிரிவு துவங்கியுள்ளோம். இதில் 50% முதல் 80% வரை தள்ளுபடி விற்பனையில் மருந்துகள் கிடைக்கும். எங்களின் சிறப்பு மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் அனைத்து விதமான கம்பெனி மருந்துகளும் கிடைக்கும். மேலும் கம்பம் அதன் சுற்றுவட்டார மக்களுக்காக பெரியவர்கள், வெளியில் செல்ல இயலாதவர்கள் இனி மருந்துகள் வாங்க எங்கும் ஏறி இறங்க வேண்டாம். கம்பம் மெடிக்கலுக்கு ஃபோன் செய்தால் போதும், உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் உங்கள் இல்லம் தேடி டோர் டெலிவரி செய்யும் வசதி உள்ளது என்றார். உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.